எஸ் கண்டினியூ. என்னது டேபிள்ல மாறி கிடக்கு? போன் பண்ணுங்க போய் பேச சொல்லுங்க. மிஸ்டர் யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னைய வந்து யாரும் கேக்குறீங்களே? என்ன வேணும்? இந்த சைடுல வச்சிருக்கிற இன்சூரன்ஸ் போறதா இங்க? இது இன்சூரன்ஸ் ஆபீஸ் இல்ல. இது அடுத்த கட்டணம். கெட் அவுட். ஐ சே கெட் அவுட். சரி சார். நான் தப்பா வந்துட்டேன். நீங்க 5 பைசா தர வேண்டியது. ஏய் மஞ்சு நீங்க இங்க ஹே நீ சுரேஷ் இல்ல? வரதான் போ. ஏய் சுரேஷ் அவன் எப்படி இருக்கான்? அதான்டா மிஸ்டர் ரவி இந்த வேலையை விட்டு தப்புறானே. வருத்தப்படுறியா? பரவாயில்ல சாண்டை டேக் இட் ஈஸிடா. எங்க வந்த? ஓகே வந்து இந்த ஆபீஸ் ஒரு வேலை காலி இருக்குன்னு சொன்னாங்க. இன்டர்வியூக்காக வந்தேன். வெரி குட். ஏடா உங்களுடைய ஞாபகம் வருது எப்படி இருக்குது? என் ஆபீஸ் புறப்பட்டு நேரா இங்க வந்து உட்காந்துட்டேன். கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? முன்னெல்லாம் எந்த தெருவுக்கு போகணுமோ அதை விட்டு பக்கத்து தெருவுக்கு தானே போயிட்டு இருந்தேன். இப்ப பக்கத்து கட்டடத்துக்கு தான் போறேன். கரெக்ட் தான். நல்ல முன்னேற்றம். பின்ன என்ன? யாரா அந்த யுவதி? தெரியலடா. ஒருவேளை ஒரே வேலைக்கு போட்டி பட வந்திருக்காளோ? உனக்கு போட்டியாகும். கரெக்டா பாரு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மிஸ். இந்த ஆபீஸுக்கு இன்டர்வியூக்காக வந்தீங்களா? ஐயோ பாவம். டைப்பிங் தெரியுமா? என்ன வேகம்? 130. இது 130? நான் பேசுற வேகத்தை கேட்கல, டைப் அடிக்கிற வேகத்தை கேட்கறேன். நானும் அதே தான் சொல்றேன். அப்படியா? சுருக்கெழுத்து வருமா? இல்ல சாதாரணமா எழுதுறதே சுருக்கெழுத்து மாதிரி தானே. எது எப்படி இருந்தானே தலையெழுத்துல இருந்தா அதுவே போதும். ஏ மிஸ்டர் உங்களுக்கு என்ன அதை பத்தி? வருத்தப்பட்ட பிரயோஜனம் இல்ல. இதே ஆபீஸ்ல நான் 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். சம்பளம் 50,000 ரூபாய் தான். 3 இன்ஸ்டால்மெண்ட்ல தருவான். பரவாயில்ல அது போதும் எனக்கு. உங்க வேலையை பாத்துங்க. நீ போய். என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஒரு முட்டாளன்னு பளிச்சுன்னு தெரியுது. தெரியுது இல்ல? உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். இந்த ஆபீஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இப்படி ஆயிட்டேன். நீங்களும் இப்படி ஆயிடுவீங்க. பரவாயில்லையா? முக்கியமான சமாச்சாரம் சொல்ல மறந்துட்டேன். நீங்க கல்யாணம்னு சொன்னா கூட உங்களுக்கு லீவ் தர மாட்டான். 1 hour பர்மிஷன் பத்தாதா அப்படின்னு கேட்பான். எங்க உங்களுக்கு 1 hour போதுமா? 1 year தேவையில்லை. அதை பத்தி நான் ஒன்னும் கவலைப்பட போறது இல்லை. அவன் கவலைப்படுவாங்க. ஆனா ரொம்ப அக்க போறங்க இந்த ஆபீஸ்ல. ஒண்ணு இல்ல, பக்கத்து சீட்டை நீங்க தவறி கூட பாத்திரக்கூடாது. உடனே லவ்னு சொல்லிவிடுவோம். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? இது லவ்வா? சுரேஷ் எப்ப வந்த? என்னடா ஆபீஸுக்கு போல? என்னடா உளர்ற? நான் உனக்காக தான் அவங்ககிட்ட பேசுறேன். சாரி டாடி, ஒன்னும் பிரயோஜனம் இல்லடா. தலைகளா நின்று பாத்துட்டேன்டா சுரேஷ். பரவாயில்லடா. அவங்க வீட்டுல என்ன கஷ்டம்? இந்த வேலை அவங்களுக்கே கிடைச்சா கூட நான் சந்தோஷம் தான். பெரிய கருணை வள்ளல் அக்பர் புத்தர் என்ன விட்டு கொடுக்குறியா? ஏடா என்ன பஸ் என்ன இடமா கொடுக்குற? உழைப்புடா உழைப்பு. அப்புறம் புக்காக்க நீ லாட் அடிக்கணும். பத்தாதா இருக்கிறது? இருக்கிற வேலையை விட்டு தொலைச்சிட்டு அம்மாவை வச்சுக்கிட்டு வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுற. இது அந்த பொண்ணுக்கு தெரியணும். ஈவு இறக்கம்னு கொஞ்சம் இருந்தா அந்த பொண்ணோட உனக்கா இந்த வேலையை விட்டு கொடுக்கணும். உனக்கு தெரியுமா? மேனேஜர் கூப்பிடாரு. இவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்க இஷ்டம். சரிடா சுரேஷ், நான் வரேன்டா. இப்ப வரியா இல்ல இருந்து வரியா? டேய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஏண்டா உனக்கு தெரியாம எனக்கு கல்யாணம் நடக்குமா? இல்லடா, எப்போ யாரோ பாவம் சுரேஷ்னு சொன்னதான் ஞாபகம். அதனாலதான் கேட்டேன். உனக்கு கல்யாணம் ஆலியா? ஐயோ நான் ஆபீஸுக்கு போக பரப்பிட்டா. டேய் இப்படி போடா. கரெக்டா? கரெக்ட். ஆமாப்பா. ஐயோ மிஸ்டர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வெயிட் பண்றேன். எதுக்கு? பஸ்ஸுக்கு. சரிதா, இது என்ன பஸ் ஸ்டாப்பா? டெலிபோன் பூத். எங்க உங்களுக்கு அந்த இவர் நம்பர் தெரியுமா? எவர் நம்பர்? அதான் அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? சிச்சி யாரை பார்த்து சீச்சிங்கிற? நான் என்ன பார்த்து சீச்சின்னு. சரி சரி பேச இல்லையா? நான் பேசணும். வற்புறுத்தாதீங்க. நான் முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுற பழக்கம். நான் உங்ககிட்ட பேசல, டெலிபோன் பேசணும். பேசுங்க. கமிங்.
தனியா நிக்க முடியுது, எப்படியா மோதிட்டு போறது? நோ மேனர். ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. நீங்க காணோம். அடடே, யார் இந்த பேக்கை விட்டுட்டு போயிட்டாரு? மிஸ்டர், இதுதான் கடைசி ஓலை. ஏன் உதைக்கிற? என் கஷ்டம் எனக்காக தெரியும். எவ்வளவு உதைச்சாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னது, சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுமா? சைக்கிள்? ஆமா, நான் ஸ்கூட்டர் நல்ல வந்தேன். ஸ்கூட்டர் எங்க? அதோ என் ஸ்கூட்டர். எங்க? ஏன் நீங்களும் வரீங்களா? வாங்க ஏறுங்க. ஏன் பிரிக்கிறீங்க? என்னது நீங்க ஆம்பளை பைய தூக்கிட்டு வர்றீங்க? ஐயோ மிஸ்டர், இது உங்க பையே, அதான் என் பை. கொடுங்க இங்க. பாத்தீங்களா, எனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி. ஐயோ பாவம். ஆமா பாவம். உங்க பேரு? மஞ்சு. உங்க பேரு? அதே மாதிரிதான் இருக்கும் என் பேரும். ஐயோ மஞ்சு. உங்களை பார்த்தவொடனே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நானும் தான் உங்களை வீட்லயே வந்து பாக்குறேன். விலாசம் இருக்கா? கண்டிப்பா. இங்க பாருங்க, நீங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வரும்போது நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க அவசியம் அதுக்கு சம்மதிக்கணும். நானும் ஒண்ணு சொல்லுவேன், நீங்களும் சம்மதிக்கணும். ஐயோ, ஏ யாரோ சைக்கிளை மறந்துட்டு போயிட்டாங்க. அது ஏன் சைக்கிள்? உங்க சைக்கிளா? மறந்துடாம எடுத்துட்டு போங்க. டெலிபோன் பூத்துல சந்திச்ச ஞாபகம் மறதி ஆசாமி இப்ப இங்க வருவாருப்பா. நீ இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நான் உங்ககிட்ட சொல்லலையே. சொல்லுவேனா? சொல்லிருந்தா இந்த பக்கமே தலை நட்ட மாட்டாரு. ஆளை விட்டுறாத, ஒரு 5000 இன்சூர் பண்ணிடுவேன். பாத்துக்கிட்டே இருங்களேன் நீங்க. போய் டிபன் டப்பா எடுத்தா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். நம்பர் 4. அடே, அதே வீடுதான். நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு தெரிஞ்சா இவ்வளவு கரெக்டா அட்ரஸ் கொடுத்துருப்பாளா? எப்படியாவது ஒரு 5000 இன்சூர் பண்ண வைக்கணும். இன்சூர் பண்ண வைக்கணும். ஹலோ, என்ன சார், எங்க வந்தீங்க? இங்க யாரு, என்ன சமாச்சாரம்? உட்காருங்க. விளையாடுறீங்க என்ன சார்? உங்க முதல் பையன் தானே லஞ்சம் வாங்கிட்டு ஜெயிலுக்கு போனது? இந்த பையனுக்கு பையனே கிடையாது. ஜெயிலுக்கு போன வருஷம் தானே. என்ன உங்க பேர் என்ன? கோதண்டா. சார், எனக்கு கூட கோதண்டம்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். ஆனா மகாதண்டம். நீங்க எப்படி? சொல்றேன். அடடே, வாங்க வாங்க. அப்பா, நான் சொன்னேன், அவர்தான் இவரு. ஓ, இந்த ஞாபகம் மருதி ஆசாமியா? எனக்கு ஒண்ணு அவ்வளவு ஞாபகம் மருதி இல்ல. பாருங்க, நான் பீச்சுக்கு புறப்படுவேன். ஆனா பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிடுவேன். பொரசுவாக்கம் போக மாட்டேன். என்ன பொரசுவாக்கம் பஸ்ல ஏறிட்டு பீச்சுக்கு டிக்கெட் கொடுறானா கண்டக்டர் கொடுப்பாரா? இறங்க கீழே இறங்கி விட்டுவாரு. நான் இறங்கதான் இறங்கணுமே, பீச் வரைக்கும் நடந்தே போயிருவோம் அப்படின்னு புறப்படுவேன். ஞாபகம் மருதி வீட்டுக்கு திரும்பிடுவாங்க. இல்லையே, மண்ணடியில போய் நிற்பேன். நேரம் போச்சு, ஆபீஸ் போயிட்டு வரேன். சரிப்பா. என்னங்க, நான் ஒரு பை ஒண்ணு கொண்டு கையிலே வச்சிருக்கீங்களே. ஐயோ, உட்காருங்க உட்காருங்க. இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்லுவேன், நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன கல்யாணம் ஆகல? இல்ல. நாளைக்கே கல்யாணம் ஆகி பெண்டாட்டியும் வந்து குழந்தை குட்டிகளும் பிறந்து எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் எமனுக்கு ஒரு நாளைக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பொண்டாட்டி தான் இருக்கிறாள், அப்புறம் எமனுக்கு வேற தனியா ஒரு தடவை பதில் சொல்லணுமா? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்தே வருதுன்னு வைங்க, அப்போ ஒரு பெண்டாட்டி குழந்தை குட்டிகளுடைய கதி. இன்னொரு தடவை சொல்லுங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு வைங்க, அப்போ உங்க குடும்பத்துடைய கதி. அதோ கதிதான். அதனாலதான் சொல்றேன், எல்லாரும் இன்சூர் பண்ணிக்கணும்னு. ஷூர் ஷூர், கண்டிப்பா. பாத்தீங்களா, இன்சூரன்ஸ்னால எவ்வளவு நன்மை இருக்கு. ஆமா, எஸ், நிறைய நன்மை இருக்கு. அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூர் பண்ணலாம்? ஒரு 5000 பண்ணலாம். அவ்வளவு போதும். இந்த பாரத்துல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து? இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரீமியம் 16.48 16. ஆமா, 48. எனக்கு தெரியுமே, நான் காசு கொண்டு வரல. பரவாயில்ல, நாளைக்கு கொண்டு வாங்க. நாளைக்கா? எனக்கு ஞாபகம் இருக்காது, இருக்கு, நான் டைரியில எழுதிக்கிறேன். ஆமாமா, நோட் பண்ணிக்கோங்க. இது 4ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. விளையாடுறீங்களா? நான் உங்களை இன்சூர் பண்ண வந்திருக்கேன், எங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்களே. அப்படியா? நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தானா? தமாஷா இல்ல? தமாஷா இருக்கு. ஆமா, உங்களுக்கு இவ்வளவு ஞாபகம் மறதி? அது ஞாபகம் இருந்தா நான் ஏங்க இப்படி? இது உங்க டைரி. நான் எதைத்தான் டைரியில எழுதுறது?
டைரிக்கு பதிலா நீங்களே என் கூட இருந்துட்டா நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல, இதுக்கு பதில் எப்படி நான் சொல்றதுன்னே எனக்கு புரியல. புரியலன்னா உங்க அப்பா கேட்டு புரிஞ்சுங்களேன். கீதா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, இந்த ஒரு நொடியில வந்துடுறேன். கிளப்புக்கு போலாம். என்ன ஹலோ டார்லிங். மிஸ்டர், யார் நீங்க? யாரா? வழக்கமா நான் ஒருத்தர் வீட்டுக்கு புறப்பட்டு இன்னொருத்தர் வீட்டுல போய் உட்காருவேன். இன்னைக்குன்னு பார்த்து பர்ஃபெக்டா வந்திருக்கேன். என்ன பார்த்து யாருன்னு கேக்குறீங்க? என்னதான் காதலினாலும் அதுக்கு இவ்வளவு பெரிய கிண்டலா? சரி சரி, காதல் தான் ஆரம்பமாயிடுச்சு. பிக்சர் போலாமா? மிஸ்டர், நீங்க யாரை நினைச்சு என்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க? அதே தெரு, அதே வீடு, அதே நம்பர், அதே புடவை. என்ன பார்த்தா மிஸ்டேக் பண்ணி சொன்னேன் பத்தியா? டைரியில அன்னைக்கு எழுதி வச்சுட்டேன். நீ டைரி எழுதுறது அதான் மறந்து போயிட்டேன். இந்த மாதிரி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டு விளையாடுறியா? கமா. ஐயோ, என்ன வம்பது? மஞ்சு மஞ்சு, ஓடி வாயே, இங்க யாரோ ஒருத்தர் வந்து வம்பு பண்றாரு. ஹலோ, நீங்களா? எங்க வந்தீங்க? நீங்க சுலோச்சனா இல்ல? இல்ல இல்ல, ரத்னா, வேதவல்லி, கிருஷ்ணமூர்த்தி, சரி ராமடியாச்சே, கருப்பாயி இல்ல, காத்தாய். அதான கேட்டேன், எங்கேயோ பார்த்தமா இருக்கேன். ஹாய், நீங்க வெங்கட்ராம டாக்டர் இல்ல? ஆமா, எப்பமா நீங்க சயாமலுக்கு திரும்பி வந்தீங்க? நான் இப்ப வந்துகிட்டே இருக்கிறேனே. சரி, என்ன இங்க கலாட்டா பண்றீங்களா? காத்தாயி, இந்த மஞ்சுவை நான் காதலிச்சேங்க. அது பதிலுக்கு என்ன காதல் பண்ணிச்சு, முடிஞ்சு போச்சா? இப்ப வந்து என்னையே யாருன்னு கேக்குதோ, விளையாட்டு புள்ள. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்? என் விதின்னு நினைக்கிறேன். மஞ்சு, நான் தான் அந்த மஞ்சு. என்ன விளையாடுறீங்களா? அதே பச்சை புடவை கலர் கூட நான் படிச்சு டைரியில் எழுதி வச்சிருக்கேன். ஏன் வேற யாருமே அந்த புடவை கட்டிருக்க கூடாதா? மிஸ்டர் பஞ்சு, நான் தான் அந்த மஞ்சு. இதான் என் வீடு. நான் தான் உங்களை அன்னைக்கு இன்சூர் பண்ணது. புரிஞ்சுதா? கொஞ்சம் டைம் கொடுங்க. அடே ஆமா, ஐ எம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன பார்த்து என்னென்ன பேசுனீங்க தெரியுமா? மறந்து போச்சா? கீதா, வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லம்மா. அவர் எப்பவுமே இப்படித்தான். இப்ப மனசுல எதுவும் வச்சுக்காத. நீ கிளப்புக்கு போ, நான் பின்னாடி வரேன். நீங்க வந்து கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை எப்படி திணற வச்சுட்டீங்க? வேற யாராவது இருந்தா கண்ணத்துல 2 பலார்னு கொடுத்துருப்பாங்க. பாத்தோம்டா, ஏன் வாங்கியிருக்கேன்னு. ஐயோ, என்ன மறதி எனக்கு. 4 நாளைக்கு முன்னாடி தான் பேசிட்டு முந்தானத்தை எப்ப அது பேசணும்? நேத்து பேசிக்கிட்டு இருந்தோம். எப்படியோ பேசணும் இல்லையா மஞ்சு? சரி சரி, கைய விடுங்க. ஏன் கரெக்டான கையை தான் பிடிச்சிருக்கேன். யாருப்பா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஏதோ திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி நல்லா உடச்சப்படுவோம். நான் அவ ஃபாதரா? ஐ டோன்ட் போதர். அவ அப்பா நகர முறப்பு விளையாடுறியா? மஞ்சு அப்பா செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் மஞ்சு, நீ ஒரு நாளைக்கு என் வீட்டுல வந்து ஓன அழுவுல உங்க அப்பா செத்துட்டாருன்னு? ஐயோ, இப்ப நீங்க என்ன சாகடிக்கிறீங்க? அப்படின்னு நான் எப்ப சொன்னேன்? அவங்கதான் எங்க அப்பா. சோ சாரி. நீங்க இன்னும் சாகலைங்கிறது நான் டைரியில எழுதிக்கிறேன். டைரியில வேண்டாம், முதல்ல உன் மூலையில எழுதிக்கிறேன். மடம் சார், நான் உங்க டாக்டரை காதலிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதுவும் என்ன பதிலுக்கு காதலிக்குது. அப்படியா? எங்க கல்யாணம் இப்போ விளக்கு மாத்து கட்டிக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி உனக்கு கல்யாணம் வரையாடா? சார், ரொம்ப நாளா கேட்கணுங்க. இந்த படமொழி எதுக்காக சொல்றாங்க? இல்ல, ஒண்ணு மாதிரி ஆளுங்களுக்காகத்தான். ஏமா மஞ்சு, போய் இவனையா கட்டிக்க போற? கல்யாணம் ஆன மறுநாள் நான் உன்னை எப்ப கட்டிக்கிட்டேன்னு கேட்பானே இந்த பையன். நான் டைரி எதுக்காக வச்சிருக்கேன், அப்பப்ப நோட் பண்ணிக்கிறேன். முதல்ல உன் ஞாபகம் மாதிரி விரட்டி அடிச்சிட்டு வா, அப்புறம் பாக்கலாம். சரி, 1937. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அப்பா, என்னம்மா? முதல்ல இவர் ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டி போயிட்டு வரப்பா. ஆமாமா, பையனை பார்த்தா நல்லவனா தான் தெரியுது. இந்த சின்ன வயசுல உனக்கு இந்த கோளாறு வரப்படாதே. சரி, போய் இஷ்டப்படி டாக்டர்கிட்ட கூட்டு போய் ஆக வேண்டியது கவனிப்போம். சரி சரி.